100 கிராம் சுண்டக்காய் எடுத்திருக்கேன். அதை இதில் இடிச்சிட்டு மோரில் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி இடித்தா போதும். பாருங்கள், இதில் போட்டுறோம். எதுக்காகனா கலர் சேஞ்ச் ஆகுது, கலர் மாறாமல் இருக்குங்க. பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். அப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொத்து கருவேப்பிலை எங்கள் வீட்டில் வந்துடும். 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கோங்க. இந்த போல் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நான் 5 தக்காளி, பழுத்த தக்காளியாக வச்சுருக்கேன். அதை போட்டு தக்காளி நம்ம சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மெயின் வந்து நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தாங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மோரில் ஊற வச்ச சுண்டக்காவை போடுறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கணுங்க. புளி கொஞ்சோண்டு ஊற்றுறோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் செய்கிறோம். தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரபுளாக இருக்கும்.